வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது மே மாதத்திற்கான ராசி பலன்கள். ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனான சுக்கிரன் உச்சத்தில் இருக்கார். 11ஆம் வீடு கேட்கவே வேண்டாம். 11ஆம் வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? சுக்கிரன், புதன், ராகு, சனி, 4 பிளானட் இருக்காங்க. அதே நேரத்தில் 4ஆம் வீட்டுக்குடைய சூரியன் 12இல் உச்சமாக இருக்கிறார். 2 கிரகம் உச்சம். ராசியில் குரு. முதல் 15 நாள் எப்படி இருக்கு? ரொம்ப அருமையாக இருக்குது. மனசில் தைரியம், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, வெளிநாடு பயணம் ஏதாவது மனசில் வச்சுருந்தீங்கன்னா அது போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. முக்கியமாக நம்ம தைரியம், தன்னம்பிக்கை, மனதில் உற்சாகம் இதெல்லாம் கொப்பளிக்கும். என்னால் முடியாது என்ன இருக்குது இந்த உலகத்தில் அப்படின்னு பேசுகிற அளவுக்கு தைரியம். ரொம்ப சிறப்பான ஒரு காலம். நீங்கள் அமாவாசை சந்திரன் வரும்னு அபிராமி பட்ட ஸ்டைலில் சொன்னீங்கன்னா கூட இது நடக்கும். அந்த அளவுக்கு அப்படி சொல்கிறேன். அதாவது ரொம்ப நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அதுக்குன்னு அப்படி சொல்லிட்டு தெரிஞ்சிங்கன்னா உங்களை உள்ள இது மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிடுவாங்க. அது வேறு. எதுக்கு சொல்ல வரேன்னா, இம்பாசிபிளை பற்றி நீங்கள் அந்த இடத்துல ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தா கூட இம்பாசிபிளை நடத்தி காமிக்கக்கூடிய தன்மையை சொல்கிறது இந்த காலகட்டம். அப்போ நத்திங் இஸ் இம்பாசிபிள், ஸ்கை இஸ் மை லிமிட், அப்படி ஒரு செயல்பாடை பற்றி பேசலாம். 7ஆம் தேதி அன்று 2ஆம் வீட்டுக்குடைய புதன் 12ஆம் வீட்டில் வரார். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சில செலவுகள் ஏற்படும், பயணங்கள் ஏற்படும். பிரயாணங்கள் என்பது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா தவிர்க்க முடியாமல் இருக்கும். பசங்க பாவம் லீவு, அப்பா எங்கேயாவது அழிச்சுட்டு போங்கப்பாம்பாங்க. இல்லையா, யங் ஏஜில் இருக்கீங்களா, நம்ம எங்கேயாவது போயிட்டு வரலாமான்னு கேட்கலாம் உங்கள் ஆள். ஸோ எப்படியோ பயணங்கள்லாம் ஏற்படும். ஆனால் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் தரக்கூடிய அளவில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது ஒரு பொற்காலமாக இருக்கும். நல்ல ஏஜில் இருக்கிறவங்க, நான் சொல்கிறது ஒரு 20 வயசுலேருந்து 30 வயசில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை அள்ளித்தரக்கூடிய காலம். எல்லா விதத்துலையும் உற்சாகம் கொப்பளிக்கும். அதான் அவ்வளோ அழகாக இருக்குது. எல்லா விஷயத்துலையும் வெற்றி. காதல் திருமணம் பண்ணுமா, வெற்றி. நல்ல திருமணம் நடக்க வேண்டுமா, அதற்கான நல்ல சந்தர்ப்பங்கள் கூடி வருது. திருமண இடம்லாம் நல்லா இருக்குது. எல்லாமே வெற்றியை தரக்கூடிய அளவில் அமையிறது. நல்ல ஆரோக்கியம் துணைன்னு இருக்கிறது. ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது உங்களுக்கு 15ஆம் தேதி வரைக்கும். 15ஆம் தேதிக்கு அப்புறம் என்ன நடக்குது பாருங்கள். சூரியன் உங்கள் ராசிக்குள்ளே வரார். ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். உஷ்ணாதிக்க நோய்கள் வரலாம். ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, முக்கியமான மாற்றங்கள். குரு உங்கள் ராசியிலிருந்து 2ஆம் வீட்டுக்கு போகிறார். ராசியில் குரு இருக்கிறது சிறப்பு. 2ஆம் வீட்டுக்கு போனால் பெரிய சிறப்பு அது. அதே நேரத்தில் ராகு 10ஆம் வீட்டிலும் கேது 4ஆம் வீட்டுக்குள்ளும் வரார். அப்போ இந்த தன்மை எதை சொல்கிறது? வேலையில் ப்ரமோஷன், இல்லை இந்த வேலை பிடிக்கல புது வேலை தேடுற, இதெல்லாம் எனக்கு கிடைக்குமா? கிடைக்கும். ஏன் தகுதிக்கு மேலே கூட இருக்க அந்த வேலை, தகுதியை ஆக்கிப்பீங்க. அதுபோல் உயர்ந்த வேலைகள், நல்ல ஒரு எலிவேஷன், அதுக்கான கேட்ஸ் ஆர் ஓப்பனிங். அது இந்த 15 நாள்லேயே நடக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அதற்கான ஒரு ஆரம்பம் அடுத்த மாதம் நடக்கலாம். தசாபுக்திகள் இன்னும் அனுசரணையாக இருந்தால் நீங்கள் அடையக்கூடிய உயரம் மிக மிக பெரியது. பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணக்கூடிய காலம். மாஸ் மீடியா, திரைத்துறை இதில் இருக்கிறவங்கெல்லாம் பிச்சு உதருவாங்க. கேம் விளையாடுறவங்க, ஸ்போர்ட்ஸ்மேன் பிரமாதமாக இருக்கும். முக்கியமாக தைரியமான முடிவுகளை எல்லாம் எடுப்பீர்கள். 3ஆம் இடத்தில் செவ்வாய். ஏதோ ஒரு படத்தில் இவர் வடிவேல் சொல்கிற மாதிரி ரிஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி, அந்த மாதிரி தான் நீங்கள் செயல்படுவீங்க. மனசில் அடிப்படை கான்ஃபிடென்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. அதே நேரத்தில் சியர்ஃபுல் ஆட்டிடியூட், யாரையுமே கவர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஆரா இருக்கும். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது ரொம்ப அற்புதமான ஒரு காலமாக உங்களுக்கு அமையவிருக்கிறது. இந்த மே மாதம் மிக முக்கிய மாதம். முக்கியமான திருப்பங்களை
அதான் உயர்வுகளை அடையக்கூடிய, திருப்பங்களை தரக்கூடிய அற்புதமான காலமாக இது அமையும். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.